திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பேருந்து நிலையத்தில் முதியவரிடம் இளைஞர் ஒருவர் உதவி செய்வது போல நடித்து 10 லட்சம் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து முதியவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அதிரடியாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் 2 மணி நேரத்தில் 10 லட்சம் பணத்தை மீட்டுக் கொடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்தவர் 80 வயது பரமசிவம். இவர் கோயம்புத்தூரில் உள்ள தனது மகன் வீட்டிற்கு சென்றுவிட்டு அங்கிருந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உள்ள வங்கி கணக்கில் செலுத்த 10 லட்சம் பணத்துடன் வத்தலக்குண்டு பேருந்து நிலையம் வந்துள்ளார். இரவு நேரம் என்பதால் வத்தலக்குண்டில் தங்கிவிட்டு காலையில் வங்கிக்கு செல்லலாம் என நினைத்து பேருந்து நிலையத்தில் இருந்து பரமசிவம் வெளியே நடந்து சென்றுள்ளார். அப்போது முதியவரிடம் இளைஞர் ஒருவர் உதவி செய்வது போல நடித்து பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருந்த ஒரு தங்கும் விடுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். இந்நிலையில் பரமசிவம் அசந்த நேரத்தில் பணம் வைத்திருந்த பெட்டியுடன் அந்த இளைஞர் எஸ்கேப் ஆகியுள்ளார். பணம் பறிபோனதால் பதறிய முதியவர் பரமசிவம் வத்தலக்குண்டு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். உடனடியாக களமிறங்கிய போலீசார் சிசிடிவி காட்சிகளை சோதனையிட்டனர். அப்போது முதியவரிடம் பணப்பெட்டியை பறித்துச் சென்ற அந்த இளைஞர் ஒரு ஆட்டோவில் தப்பிச் சென்றது தெரியவந்தது. தொடர் விசாரணை மேற்கொண்ட போலீசார் 10 லட்சத்துடன் தப்பிய அந்த இளைஞர் சாமியார் மூப்பனூர் கிராமத்தில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த இளைஞர் தங்கியிருந்த வீட்டை போலீசார் சுற்றி வளைத்தனர். ஆனால் வீடு பூட்டியிருந்துள்ளது. இந்நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது பரமசிவத்தின் பணப்பெட்டி இருந்துள்ளது. இதையடுத்து பணத்தை கைப்பற்றி பரமசிவத்திடம் ஒப்படைத்த போலீசார் முதியவரிடம் கைவரிசை காட்டிய அந்த இளைஞரை வலைவீசி தேடி வருகின்றனர். புகார் அளித்த 2 மணி நேரத்தில் முதியவரிடம் திருடப்பட்ட 10 லட்சம் பணத்தை மீட்டுக் கொடுத்த வத்தலக்குண்டு போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.